நேர்ல வணக்கம். இன்னைக்கு பிரணவ்ஸ் டெய்லி ஷோல 5 செய்திகள் முக்கியமா பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவங்க இந்த செய்தியாளர் அவங்க கிட்ட வந்து ஆவேசம் அடைஞ்சிருக்காங்க. அந்த செய்தி மட்டும் இல்லாம, அந்த கோயம்புத்தூர் அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கேஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 3 பேர சுட்டுப் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான செய்தி இருக்கு. கடைசியா சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அருள் அவங்கள வந்து ஒரு 50 பேர் கிட்ட தாக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள பார்க்க முடியுது. அவங்களோட கார் கண்ணாடிலாம் 5 கார்ல வந்து போயிருந்திருக்காங்க. அந்த கார் கண்ணாடிலாம் உடைச்சிருக்காங்க பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல மனோஜ் பாண்டியன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆலங்குளம் எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அங்க டிஎம்கேல இணைஞ்சிருக்காங்க. அங்க கனிமொழி எம்பி இருந்திருக்காங்க. அது ஒரு சிறப்பம்சம். அது என்ன அப்படின்றது வீடியோ கடைசியில சொல்றேன். இப்ப கடைசியா சொல்றேன்னு சொன்னல, பொன்முடி அவங்களுக்கு மீண்டும் அந்த போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல முழுக்க அதை பிரணவ் டெய்லி ஷோல பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு பிஜேபி மீட்டிங் போயிட்டு இருந்திருக்காராட்டிருக்கு. ஒரு உயர்மட்ட குழு மீட்டிங் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த மீட்டிங் போற வழியில எப்பவுமே அண்ணாமலை அவங்க, சீமான் அவங்க, இந்த சேகரபாபு அவங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரெகுலரா செய்தியாளர் சந்திக்கக்கூடியவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்கலாம் டெய்லியில ரெகுலரா வந்து செய்தியாளர் சந்திப்பு வைக்கக்கூடியவங்க. சீமான் அவங்க டெய்லி வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் செய்தியாளர் சந்திப்பு வைக்கவும் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வராங்கன்னா, அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரப்போ ஒரு பாயிண்டே ஒன்று இருக்கும் அரைவேல் பாயிண்ட்ல. அந்த அரைவல் பாயிண்ட்ல ஒரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாரும் மைக் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எப்பவுமே ஏர்போர்ட்ல இருக்கும். அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. இல்ல இந்த மாதிரி மீட்டிங் இருக்குன்னா ஒரு டேபிள் மேல வச்சு எப்பயுமே இந்த செய்தியாளர் சந்திப்பு வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வரப்ப இந்த கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வைப்பாங்க. இந்த ஒரு செய்தியாளர் போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு கார்ல போயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, நடந்து வரவர்கிட்ட எப்பவுமே வந்து ரெகுலரா பிரஸ் மீட் வைக்கக்கூடிய ஒரு நபர் அவர்கிட்ட போயிட்டு மைக்கை கொண்டு போய் சர 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 நம்மள மதுரமொழின்னு ஒருத்தர் நீட்டி இருக்காரு. தடவை கேள்வி கேட்கவும் நான் அப்புறம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போன அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, திரும்பி அதே செய்தியாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஜெர்னலிஸ்ட் அப்படின்ற முறையில சொல்றேன். நம்ம ஜெர்னலிஸ்ட் தான். இருந்தாலும் நம்ம நம்மள ஒருத்தர் கம்பல் பண்ற சுதந்திரம் நமக்கு கிடையாது. அவர்கிட்ட போய் 2வது தடவை, 3வது தடவை போயிட்டு மைக்க நீட்ட அவர் டென்ஷன் ஆகி கத்தி இருந்திருக்காரு. இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவங்க ஆதரவாளர்களுக்கு அது வந்து ஒரு ஃபயர் விடுற மூமெண்ட்டா இருந்தா கூட, பொதுமக்களாகிய வந்து இந்த அண்ணாமலை அவங்க வந்து டென்ஷன் ஆனதை வந்து பார்க்கும் வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒரு சைலண்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இல்ல நீங்க வெளியே போங்க, இல்ல வந்து அவங்க வந்து ஒய் கேட்டகரி இருக்குல்ல, ப்ளீஸ் ரிமூவ் அப்படின்ற மாதிரி ஏதோ கூட சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்கள வந்து அப்புறப்படுத்திருக்கலாம். இல்ல வந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனா இது வந்து கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில வந்து ரசிக்கிற மாதிரி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்னதான் செய்தியாளர் மேலதான் வந்து தவறு இருந்தா கூட இந்த ஒரு அரசியல்வாதி நடந்துக்கிற விதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பார்க்க வந்து இது கொஞ்சம் இதுவா இருந்தது. அதை பதிவு பண்ணிக்கிறேன். மக்களாகிய நீங்க உங்க கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயம்புத்தூர்ல நடந்த இந்த பாலியல் வன்புணர்வு கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, துன்புறுத்தல் கேஸ்ல இந்த 3 பேரை சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. இதுலதான் வந்து இந்த அரசியல் விமர்சகர்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து வாதங்கள் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த தமிழகத்துல வந்து டிஜிபி வந்து பாத்தீங்கன்னா சங்கர் ஜிவால் அவங்களோட பதவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொறுப்பு டிஜிபி போடுற நடைமுறை கிடையாது. இந்த மாதிரி டிஜிபி வந்து போஸ்டிங் வந்து முடியறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு பரிந்துரை பட்டியலாம் வந்து அனுப்புவாங்க. யூபிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் 3 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்றதுல வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை வந்து டிஜிபியா போடுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீமா அகர்வால் அவங்களோட பேரும் அதுல இருக்கு. அந்த பேர்லாம் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள், கேள்விகள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க. இந்த பொறுப்பு டிஜிபி போடுற நடைமுறை வந்து தமிழக அரசாங்கம் மத்தியில வந்து தமிழக அரசியல் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புது விஷயமா பார்க்கப்படுது. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக காவல்துறை வந்து ஒரு 2ஆ பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சமூக வலைதளத்துல வரது அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ரோந்து பணி போக வேண்டிய போலீசார் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் எழுது. ஏன்னா இந்த இடத்துல ரோந்து பணி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கையோ, இல்ல ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கையோ போயிட்டு இருந்தது அப்படின்னா, இந்த 11 மணில இருந்து 11 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அங்க வந்து அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. 3:30 மணிக்கு இந்த பையன் 3 மணி 3:30 மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஃபோன் பண்ணி வந்திருக்கான். காவல்துறைக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கான். ஃபோன் பண்ணனே பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி ஒரு 50 போலீஸார வந்து விடிய விடிய தேடி இந்த பையனையும் பொண்ணையும் கூட்டு போயிட்டு கோயம்புத்தூர் ஜிஹெச்ல போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்ல போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோந்து பணி அப்படின்றது நைட்டு போயிருந்தது அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து பாதிலேயே வந்து சம்பவத்தை வந்து தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. மக்களாகிய நீங்க வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுட்டு பிடிச்சவங்க வந்து அவங்க தான் குற்றவாளி அப்படின்றதுக்கு அவங்க வண்டியை திருடிட்டு வந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அவங்க தான் அந்த விஷயத்த செஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்து எழுப்புறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு தவறான வாதத்தை வந்து சோசியல் மீடியால வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு 11 மணி என்ன வேலை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணுக்கு 11 மணிக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க வந்து சாட்டை துருமுறவங்களா வந்து பாத்தீங்கன்னா, அதே கருத்தை வந்து ரொம்ப ஆழமா வீடியோஸ்ல வந்து போட்டதை பார்க்க முடிஞ்சது. ஒரு 2 நிமிஷம் கிளிப் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன். இன்னைக்கு எக்ஸ் வலைத்தளத்துல பார்த்தேன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு அப்படின்னா, பெண்களுக்கு கல்வி அவசியமா அப்படின்னு அந்த இடத்துல வந்து முடிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும்
எந்த இடத்துல எந்த நேரத்துல வேணாலும் இந்திய குடிமகனுக்கு எந்த இடத்துல எந்த நேரத்துல எவ்வளவு போகலாம் அப்படின்றது ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல போகும்போது பர்மிஷன் வாங்கணும்னா அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாத இடத்துல எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம்ன்றது எங்க வேணாலும் போறதுக்கு அனுமதி இருக்கு. அதில் வந்து இந்த மாதிரி வாதங்கள்லாம் வந்து ரொம்ப தவறான வாதங்கள். அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அருள் அவங்கள வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அன்புமணி ராமதாஸ் அந்த தரப்பை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சிருக்கு. அவர் 6 எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 4 எம்எல்ஏ இவங்களுக்கு 2 எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்து சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த இந்த சைட்ல அருள் அவங்க கிட்ட தான் வந்து கொரோனா பதவி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை வந்து மாற்ற சொல்லி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலே பிரச்சனை நடந்தது. இது வந்து கைகலப்பா இன்னைக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஏவல்ல தான் செஞ்சிருக்காங்களா, இல்ல வந்து எனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்களா அப்படின்றது விசாரணைலாம் வந்து போக போதான் தெரியும். அருள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரஸ் மீட்ல வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவங்கலாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவர் கூடிய ரொம்ப வருஷமா இருந்தவன், இந்த விஷயத்தெல்லாம் வந்து லீக் பண்ணிடுவேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்கேயும் வெளியேயுமே போகாத ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருந்த அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு அந்த அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தர்ம யுத்தம் 2.0 அப்படின்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியின் தர்ம யுத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிரஸ் மீட்டும் கொடுத்திருக்காங்க. அது வந்து பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. மக்களாக நீ உங்களோட கருத்தை சொல்லுங்க. மனோஜ் பாண்டியன் அப்படின்றது எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குளம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. இன்னைக்கு 5 மணிக்கு வந்து போஸ்டிங் ரிசைன் பண்றாங்க. இன்னைக்கு இந்நேரம் வந்து ரிசைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குளம் எம்எல்ஏ. அது வந்து பாத்தீங்கன்னா ஆலங்குளம், இந்த தென்காசி, இந்த தூத்துக்குடி அப்படின்ற பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாடார வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பகுதிகள். அவர் வந்து ஒரு நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஓபிஎஸ் அவனோட ஆதரவாளர். அப்ப இந்த ஓபிஎஸ் அவனோட ஆதரவாளர்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த முக்குலத்தோர் நாடார் நட்பு அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் அந்த பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து இவரு இப்ப டிஎம்கேக்கு போறதுனால என்ன அவர் வந்து நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவர் ஏடிஎம்கேல ரெட்டலையில வந்து எம்எல்ஏ ஆனவர். ஆல்ரெடி வந்து டிஎம்கேல நாடார் ஃபேஸ் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி மேடம் இருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தூத்துக்குடியில வந்து நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்துருந்துருப்போம். அது மட்டும் இல்லாம அந்த பேஸை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி தூத்துக்குடி, ஆலங்குளம், இந்த தூத்துக்குடி, தென்காசி இந்த பகுதியில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன பின்னடைவா இருக்கும். இந்த செங்கோட்டையங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாவட்டத்துல ஒரு சின்ன பின்வடைவு இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பின்னடைவு இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 பேர் வந்து ஏடிஎம்கேல வந்து இந்த ஒரு 6 மாசத்துல வந்து இந்த மாதிரி போயிட்டு இணைஞ்சிருந்தாங்க. அவங்க 2 பேர் பிரஸ் மீட் கொடுத்ததோட இவங்க வந்து நீங்க என்ன டிஎம்கேல வந்து இணைஞ்சிங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி வந்து அவர் நல்லா பிரஸ் மீட்லாம் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிதார் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்க வெளியே வரது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீடியாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நியூஸா இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நியூஸா இருக்கும். ஆனா அரசியல் ரீதியா என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம். இவங்க வந்து ஆலங்குளம், இந்த தென்காசி, தூத்துக்குடி பகுதியில ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த பேஸ் அந்த மாதிரி இப்பதான் ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும். பொன்முடி அவங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா அந்த அரசியல்ல பாக்குறவங்களுக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சிருக்கும். இந்த 2006, 11 காலகட்டத்துல வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அது நிறைய அரசியல் காரணங்களுக்கு அது நம்ம இப்ப பின்னாடி போக வேணாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. கல்லூரி மாணவர்கள் முதல் பள்ளிக்கூட மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லாம் ஃபேமஸா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை குறித்து ஒரு மேடையில ரொம்ப இதெல்லாம் நீங்க பார்த்து இருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு கடவுள் பக்தி அப்படின்றது ரொம்ப இருக்கதான் செய்யுது. அதுல வந்து எனக்கெல்லாம் அதை பார்க்க வந்து ரொம்ப முகசலிக்க வச்சுது. அவங்களுக்கு இன்னைக்கு திருப்பி இந்த போஸ்டிங் அப்படின்றது கொடுத்திருந்தாங்க. அவங்கள வந்து அமைச்சர் பதவியில அவங்களே ரிசைன் பண்ண சொல்லி அது மட்டும் இல்லாம போஸ்டிங் வந்து எடுத்திருந்தாங்க. உறுப்பினராக வச்சிருந்தாங்க. அவருக்கு வந்து அவர் பகுதியில வந்து எம்எல்ஏ சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன நினைச்சாங்களோ அப்படி சொல்லி தெரியல. இந்த போஸ்டிங் திருப்பி போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து திருப்பி எம்எல்ஏ அவர் நிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 90% கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற இடத்துல இருந்து இப்ப 90% எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சிஎம் அவரோட ஒரு நகர்வன் மூலியமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மனோஜ் பாண்டியன் அவங்க ஏடிஎம்கேல இணைஞ்சது பத்தி மட்டும் நாளைக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ, அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் அவங்க என்ன பாதிப்பு ஏற்படுத்துவாங்க, ஏடிஎம்கே என்ன நிலைமை பெற்றிருக்கு அப்படின்றத நாளைக்கு ஒரு வீடியோ வரும். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இதுக்கப்புறம் பிரணாஸ் டெய்லி ஷோ அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வரும். இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.